கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? தினம் தினம் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போது அதோடைய ஆசீர்வாதம் நம்ம சிலத்தில் நிச்சயமாக வந்து தங்கும். இன்றைக்கும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். வாருங்கள், வார்த்தையோட தினம் இந்த நிகழ்ச்சியினாக நாம் கடந்து செல்லலாம். ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். போன வீடியோவுடைய தொடர்ச்சியான வீடியோ தான் இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். போன வீடியோவில் பார்க்காதவங்க நீங்கள் பாருங்கள். கர்த்தத்துவம்னா என்னன்னு நான் சொல்லியிருக்கிறேன், அதிசயமானவரை குறித்து நான் பேசியிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஆலோசனை கர்த்தர் எப்படி நம்மளுக்கு ஆலோசனையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் பேசியிருக்கிறேன். இப்போ அதோடைய ஒரு சின்ன ஒரு இதை மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்கள். கர்த்தத்துவம் என்றால் கவர்மெண்ட், NRSVயில் போட்டிருக்கு பாருங்கள், அதிகாரம் அப்படின்னு போட்டிருக்குது. அதாவது அந்த அதிகாரம், இந்த உலகத்தினுடைய முழு அதிகாரம் இயேசுவினுடைய தோள்கள் மேலே இருக்குது. இந்த அரசாங்கம், இந்த கவர்மெண்ட் இயேசுவினுடைய தோள்கள் மேலே இருக்குது. இந்த கர்த்தத்துவத்துக்கு எபிரேயரில் போட்டிருக்கு மிஸ்ரா என்றால் பேரரசு, சரியா? இந்த எம்பையரே அவர் தோள் மேலே இருக்குது. ஸோ நம்ம அவரை சார்ந்து வாழணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதை பாருங்கள். இப்போ நம்ம மைட்டி காட், மூன்றாவது அவருடைய நாமம் என்னென்னா வல்லமையுள்ள தேவன். ஆண்டவருக்கு நிறைய நாமங்கள் இருக்குது. உங்கள் ஜெப வாழ்க்கையில் நிறைய நாமங்களை குறித்து நீங்கள் அவருடைய நாமத்தை சொல்லி 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 ஆண்டவர் நம்ம துதிக்கணும். வல்லமையுள்ள தேவன், இந்த மைட்டி காட் இருக்குல்ல, இதுக்கு எபிரேய பதத்தில் என்ன போட்டிருக்குன்னா ஜிப்பார், அப்படின்னா சாம்பியன். அதாவது அவருக்கு மீறின வல்லமை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. பவர்ஃபுல், ஸ்ட்ராங்கஸ்ட்டு, அதான் வல்லமையுள்ள தேவன். எப்படி பிரதர் நீங்கள் சொல்கிறீங்க அவர் வல்லமையுள்ள தேவன்ட்டு? கடலை யாராச்சும் பழக்க முடியுமா? ஆனால் ஆண்டவர் பழப்பார் பாருங்கள். செங்கடலை 2ஆக பிளந்தவர், அவருடைய வல்லமை பார்த்தீங்களா? அவர் பராக்கிரம், அவருடைய வல்லமை பராக்கிரமம் செய்யும். அவருடைய வலதுக்கரம் பராக்கிரமம் செய்யும் பாருங்கள். கோலியாத்தை யாராலும் அடிக்க முடியாது, அப்படி தானே? ஆனால் அந்த கோலியாத்தை கொன்றது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவன் தான் அந்த கோலியாத்தை கொன்றாரு பாருங்கள். அசிரியர்கள், பாபிலோனியர்கள் நிறைய பேர் இஸ்ரவேல ஜனங்களை சிறைப்பிடித்து போதும் ஆண்டவர் அவர்களெல்லாம் அழித்து விட்டு தேவன் ஒரு விடுதலை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். இன்னைக்கும் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் அவருடைய வலதுகரம் நம்மளுக்கு பராக்கிரமம் செஞ்சு கொண்டே இருக்கிறது. இந்த கிறிஸ்மஸை குறித்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் ஏதாச்சும் ஒரு பராக்கிரமம் சொல்லுங்களேன் பிரதர். நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா, நீங்கள் லூக்கா எழுதின புஸ்தகத்தில் ஜகரியா, எலிசபெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசான ஒரு பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லை. ஆனால் அவருடைய பராக்கிரமம், அவருடைய உன்னத பலன், இந்த டுனாமிஸ்ன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, இந்த டுனாமிஸ், அந்த உன்னத பலன், மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம். பாருங்க, அவருடைய பராக்கிரமம், அவருடைய வல்லமை நம்மளுக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் என்னால் முடியாது பிரதர், என்னால் அவ்வளோதான், இதுக்கு மேலே வாழ்கிறதுக்கு எதுவுமே இல்லையே, சாத்தியமே இல்லையே, இதுக்கு மேலே என் உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லையே, என் உடம்புல வியாதி இருக்குதே அப்படிங்க நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, அவருடைய வல்லமையை மாத்திரம் நீங்கள் நினச்சிக்கொண்டே இருங்க. அந்த ஜிப்பார், அந்த பவர்ஃபுல், அந்த ஸ்ட்ராங்கஸ்ட்டு, அந்த வல்லமை, அந்த டுனாமிஸ் பவர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக வரப்போதும். நீங்கள் பலன் அடைந்து, பரிசுத்த ஆவியானவர் வரும்போதும் நாம் பலன் அடைந்து, முதல்ல அவர் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்குறாரு, அப்படி தானே? பலவீனர்கள் எல்லாரும் பலவான் என்று சொல்லுங்க. இன்னைக்கு நீங்கள் பலவீனன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? அப்போ நீங்கள் பலவான் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நான் பலவீனன் தான், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பலவான், அவர் உன்னதத்தின் பலன் நம்ம மேலே இருக்கும். சரி, ஓகே. இப்போ வல்லமையுள்ள தேவன் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து என்னது? நித்திய பிதா. நித்திய பிதான்னா என்ன? எவர்லாஸ்டிங் ஃபாதர். நீங்கள் வேதத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதலாவது சவுல் ராஜா, அடுத்து தாவீது, அதுக்கப்புறம் சாலமோன். அதுக்கப்புறம் சாலமோனுக்கு அப்புறம் 2 இதாக பிரிகிறது பாருங்கள். நிறைய ராஜாக்கள் வராங்க. யூதா நாட்டில் நிறைய ராஜாக்கள் வராங்க, இஸ்ரேல் நாட்டில் நிறைய ராஜாக்கள் வராங்க, இந்த உலகத்தில் நிறைய ராஜாக்கள் வராங்க. மெனி கிங்ஸ் கம் அண்ட் கோ, அப்படி தானே? ஆனால் ஒரே ஒரு கிங் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான், சரியா? அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இல்லையா. இன்றைக்கி நிறைய சாம்ராஜ்யங்கள் பார்க்குறோம். நீங்கள் வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த BA ஹிஸ்ட்ரிலாம் நீங்கள் இப்போ படிச்சிருப்பீங்க சில பேர். அவங்க வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல எகிப்து சாம்ராஜ்யம் வருகிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேக்க சாம்ராஜ்யம் வருகிறது, அதுக்கப்புறம் நிறைய சாம்ராஜ்யம் வருகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலத்தில் ரோமன் எம்பையர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க ஒரு பயங்கரமான வல்லரசு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா US ஒரு வல்லரசு நாடாக இருக்கிறது. இந்த மாதிரி நிறைய சாம்ராஜ்யங்கள் வருது பார்த்தீங்களா? அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பெருசாக இருக்கும். நேபுகாத் நேச்சர் காலத்தில் பாபிலோனியன் சாம்ராஜ்யம் ரொம்ப
ரொம்ப பெருசு. அவங்களுடைய கல்ச்சர்ஸ், அவங்களுடைய ஞானங்கள், விஸ்டம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப, இதெல்லாம் வாய்ப்பே இல்லை, இவங்க அழிகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற போதும் ஒரு காலம் வந்தது பிரியமானவர்களே, அந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் அழிந்தது. அதே போல் அசிரியன்ஸ், சரியா, இன்னைக்கு ஈரான் நம்ம சொல்கிறோம்ல, ஈரானியன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க. ஆனால் ஒரு 100 வருஷம், ஒரு 200 வருஷத்துக்குள்ள அந்த சாம்ராஜ்யம் பாருங்க ஒன்றும் இல்லாமல் இன்னைக்கு தரைமட்டமாக ஆகிறது. பட் மை ஃப்ரெண்ட், கிங்டம் ஆஃப் காட் கேன் நெவர் எவர் பி டெஸ்ட்ராய்டு. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு ஒரு முடிவே இல்லை. கர்த்தரை நாம் சார்ந்திருக்கும் போது அவர் நம்மளுக்கு நித்திய பிதாவாக இருப்பார். ஹல்வே. இன்னைக்கு ஒருவேளை சில நபர்கள் உங்களுக்கு உதவி செய்யலாம், சில பேர் உதவி செஞ்சவங்க திடீர்னு கைவிட்டு போகலாம். ஆனால் கர்த்தராகிய தேவனை நீங்கள் தேடும்போதும் அவர் நிச்சயமாக உதவி செய்வார், உதவி செய்தார், இந்த வரைக்கும் உதவி செய்து கொண்டிருப்பார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம ஒரு நாமத்தை குறித்து பார்ப்போம். சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். இயேசு என்றாலே ஒரு சமாதானம் தான், அப்படிதானே? இயேசு எதுக்காக பிறந்தார், எதுக்காக சிலுவையில் அறையப்பட்டார், எதுக்காக இறந்தார், எதுக்காக உயிர்த்தெழுந்தார் என்றால் பிதாவுக்கும் நம்மளுக்கும் இருக்கிற அந்த இடைவேளையை ஃபில் பண்றதுக்கு தான் இயேசு இவ்வளவு காரியத்தை பண்ணிக்கிறார். எதுக்கு? பிதா பாவத்தை பார்க்காத சுத்த கிணறு. இன்னைக்கு நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா, நான் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? யாரும் சொல்ல முடியாது, அப்படிதானே? அப்போ நம்ம பாவத்துக்கு பிதா தண்டனை கொடுத்தே ஆகணும், அப்படிதானே? அவர் நீதியுள்ள தேவன் தானே. ஆமாங்க, பிதா அன்பா தான் இருக்கிறாரு, அப்பா தான். பட் அட் த சேம் டைம் ஹி இஸ் a righteous God, ரைட்? அதை நம்ம இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா ஒரு பகுதியை மட்டும் பார்த்துட்டு அதை பிடிச்சிக்கிட்டே தொங்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த ஃபேஸை தேவன் காமிக்கும் போது அவங்களால ஜீரணிக்க முடியல, அவங்களால சர்வை பண்ண முடியல. பட் இன்னொரு ஃபேஸ் இருக்குது, ஹி இஸ் a righteous God. அப்போ அவர் நீதி செய்து தான் ஆகணும். அப்போ நீதி செய்ய போதும், தண்டனை கொடுக்க போதும் நடுவில் யார் வராருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரிந்து பேசுகிறார். வேண்டாம்ப்பா, வேண்டாம், எனக்காக பாருங்க, நான் இவனுக்காக தானே, நான் இவளுக்காக தானே நான் கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னு சொல்றார். பாருங்க, சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை தேவன் செய்கிறார். வசனம் தெளிவாக சொல்கிறது அப்படிதானே? மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்படித்தானே? இன்னைக்கு ஒருவேளை உங்கள் குடும்பத்திலேயோ இல்லாட்டி உங்கள் வேலை ஸ்தலத்திலேயோ இல்லாட்டி மற்ற ஊழிய காரியங்கள்லையோ ஒரு இரு தரத்தால் சண்டை போட்டாங்கன்னா அதை நம்ம வேடிக்கை பார்க்கக்கூடாது. வி ஷுட் நாட் பி அ ட்ரபுள் மேக்கர், ஓகே? வி ஷுட் பி அ பீஸ் மேக்கர். நம்ம அங்கே போயிட்டு நம்ம சமாதானம் பண்ண வைக்கணும். நீங்கள் சமாதானம் பண்ணி பாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு எப்படி ரிவார்டு கொடுத்தாருன்னு பாருங்கள். நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகள், அப்படித்தானே? நம்ம தகப்பன் யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சமாதானம் பண்றாருன்னா நாம தகப்பனுடைய வித்து தானே, நாம என்ன பண்ணணும்? சமாதானம் தானே பண்ணணும், சரியா? நம்ம முடிந்த அளவுக்கு நம்ம சமாதானமா இருங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு குடும்பத்துல ஏன் சமாதானம் இல்லை? ஒரு ஈகோ பிரச்சனை, மற்றவர்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு, பெற்றோர்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு அப்படின்னு இருக்கிறது. நீ சமாதானம் என்ன? விட்டு கொடுத்து போறதுதான் சமாதானம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்க போதும் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். லூக்கா 2:14 உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். பாருங்க, அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனோட தோன்றி இந்த மாதிரி காரியங்களை தேவனை குறித்து சொல்றாங்க. பூமியில சமாதானம், அவர் சமாதானத்தை உண்டு பண்றதுக்காக தான் இந்த உலகத்துல அவர் பிறந்திருக்கிறார். பிரியமானவர்களே, பாருங்க, அவர் பிறக்க போதும் ஒரு சமாதானம், சரியா? பிறக்கிற அந்த டைம்ல, பிறக்கிறதுக்கு முன்பாகவே உலகமே சொல்லுகிறது பூமியில சமாதானம். அவர் ஊழியத்தில் இருக்க போதும் ஒரு சமாதானம் தான், அப்படித்தானே? நீ சமாதானத்தோட போ மகளே, நீ சமாதானம் இல்லாமல் வந்திருக்கிறல்ல, நீ வியாதியோடு வந்திருக்கல, உன் வியாதியை நான் சுகப்படுத்தி நீ சமாதானத்தோட போ. நிறைய தடவை பீஸ் பி வித் யூ, பீஸ் பி வித் யூ. கிறிஸ்தவர்களாகிய நம்ம வாயில எப்பவுமே அடுத்தவங்களுக்கு சமாதானத்துக்கு எதுவான வார்த்தைகளை நம்ம பேசணும். அடுத்தவங்களுக்கு கடிந்து கொண்டு பேசக்கூடாதுங்க. நிறைய ஊழியக்காரங்க எப்படி அடுத்தவங்களை ரொம்ப கடிந்து கொண்டு பேசுறாங்க, அது வைராக்கியத்தோடு பேசுறாங்க. நிக்கிறவன் நாளைக்கு விழமாட்டான்னு சொல்லி என்ன ஒரு உறுதி இருக்குது, அப்படிதானே? அதனால நம்ம என்னைக்குமே அடுத்தவங்களை ஜட்ஜ்மெண்ட் பார்வையோடு நம்ம பார்க்கக்கூடாது. அடுத்தவங்களை இயேசு கிறிஸ்து அவங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படிதான் நம்ம பார்க்கணும். நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ண போது நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம்ல, அப்படிதானே அடுத்தவங்களும், சரியா? நம்ம என்னைக்குமே சமாதானத்துக்குரிய காரியங்களை நம்ம பார்க்கணும். அப்போ பிறக்க போதும் ஒரு சமாதானம் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் இருக்க போதும் பார்த்தீங்கன்னா அவர் மலை பிரசங்கத்தை சொல்றாருல, சமாதானம் பண்ணுங்க, நீங்க பாக்கியவானுங்க, நீங்க தேவனுடைய புத்திரர் என்ன பண்ணுவீர்கள், பீஸ் மேக்கரா இருங்க, ட்ரபுள் மேக்கரா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதே போல அவர் இறந்து
கல்வாரி சிலுவையில் ஆணியால் அடிக்கப்பட்டு சிலுவையில் அரைந்து அவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்க போதும் கூட இதாவே இவங்க என்ன தவறு செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கே அறியாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி சமாதானத்துக்கு எதுவான வார்த்தைகளை இவங்களை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு பேசுகிறாங்க பாருங்க. அவர் வாழ்க்கை ஃபுல்லாமே சமாதானத்துக்கு ஏதுவானவர் தான். இயேசு கிறிஸ்து பிறந்தார், இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்தார், இயேசு கிறிஸ்து அந்த உயிரை விடுற சமயத்திலும் சமாதானத்துக்கு ஏதுவாக தான் அவர் இருந்தார். இறந்ததுக்கு அப்புறம் 3 நாள் கழித்து உயிர்த்தெழுந்த போதும் அவர் என்ன சொன்னார் நம்ம பார்ப்போமா? லூக்கா 24:36. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். Peace be with you. After death he was resurrected and he came to his disciples and said that peace be with you. என்ன ஒரு அருமையானவர். அவர் தாங்க பிரின்ஸ் ஆஃப் பீஸ். இன்றைக்கி நீங்களும் பிரின்ஸ் ஆஃப் பீஸாக நீங்கள் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சண்டை போடவங்களாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம சமாதானத்துக்கு எதுவாக தான் இருக்கணும். பரவாயில்ல, உங்களுக்கு விரோதமாக பேசினா கூட நீங்கள் மன்னிச்சுட்டு சமாதானத்துக்கு விரோதமாக நீங்கள் போங்க. அண்ட் ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி வெரி ஸ்பெஷல் டு யூ. And I hope this video will open your eyes, and if so, please then share this video to your friends and relatives. Let them also be blessed. Bye from Dimal.